ஸோ இந்த ஃபீனோ ஷிஷிடோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ ஷிஷிடோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனோ அப்படிங்கிற அந்த ஹேர் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஜப்பானில். ஸோ இந்த ஃபீனோவில் வந்து ஹேர் சீரமும் இருக்குது, ஹேர் மாஸ்க்கும் இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்லணும், பொறுக்க முடியாமல் இந்த ஃபீனோவை நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஒத்துக்கிறேன் உண்மையை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணிருந்தேன்னா, ஹேர் ட்ரை பண்ணதுக்கு ஒரு மேலே ஒரு 1 பம்ப் எடுத்து நல்லா கையில் வந்து ஆக்டிவேட் பண்ணி என்ஸ் அண்ட் மிடில் செஷன் வந்து நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்டால டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லை மற்ற ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறதால டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நான் அப்சர்வ் பண்ணி வேணா சொல்கிறேன். பட் இட் ஒர்க்ஸ் குட், லைக் பேடாக ஒர்க் ஆகல, ஓரளவு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் அண்ட் அதை நோக்கி இருக்க கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹேர் அதை நோக்கி இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ரியலாக ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இது பெனிஃபிஷியலாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனோ ஹேர் மாஸ்க், வைரலான ஹேர் மாஸ்க். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஹேர் கேர் ஜேர்னிலலாம் இருக்கீங்க, ரொம்ப சிவியராக ஹேர் கேர்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஃபீனோ ஹேர் மாஸ்க் பற்றி தெரிஞ்சிருக்கும். எப்படி ஸ்கின் கேருக்கு வந்து கொரியன் ஸ்கின் கேர் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி ஹேர் கேருக்கு வந்து ஜாப்பனீஸ் ஹேர் கேர் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அவங்களோட ஹேர் ஹெல்த்துக்கு வந்து பேர் போனவங்க. அவங்களோட ஹேர் வந்து நல்லா லாங்காக, பிளாக்காக, ஷைனியாக, திக்காக, அப்படியே லென்த்தியாக வளர்த்துட்டே போவாங்க. ஸோ உங்கள் ஹேர் ஹெல்த்துக்கு வந்து அவங்க விமன் பேர் போனவங்க. ஸோ அதனால் தே மேக் குட் ஹேர் கேர் அப்படின்னு வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக பேர் இருக்குது. ஸோ அதனால் ஜாப்பனீஸ் ஹேர் கேர் அப்படின்னு வரும்போது இந்த ஃபீனோ வந்து வி கேன் நாட் அவாய்ட் இட். அந்த மாதிரி ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் தான் இது. இவ்வளோ பில்டப் கொடுக்குறே, இது நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை. இடி விழுந்த மாதிரி இருக்கா? யா, அதான் உண்மை. இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த லாரியலோட எக்ஸ்டென்சோ இந்த மாஸ்க்கை தான் நான் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ இந்த மாஸ்க் வந்து எனக்கு என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் பேசிக்லி சிங்கப்பூரில் வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி. பேசிக்லி நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி வந்து நார்மலாக இருக்கும். வேற சிங்கப்பூரோட ஹியூமிடிட்டி கில், சீரியஸாக சொல்கிறாங்க, உண்மையாலுமே ரொம்ப மோசமான ஹியூமிடிட்டி லெவல். ஈவன் இந்த ஸ்கின் டேமேஜ் எல்லாம் கூட இந்த ஹியூமிடிட்டியால் தான் வந்துச்சு. நாட் பிகாஸ் ஆஃப் ஹீட்டு, சம்மரு, சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஹியூமிடிட்டியே வந்து நம்மளோட உடம்பை ஸ்பாயில் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி தான். ஹேருக்கு என்ன பாதிப்பு வரும் இந்த ஹியூமிடிட்டியால்னா, எப்போ பார்த்தாலும் ஃப்ரிஸியாக இருக்கும், முடி ஃப்ரிஸியாக இருக்கும், ஸ்கேல்ப் ஆயிலியாக, கிரீஸியாக இருக்கும். இதுதான் வந்து மோஸ்ட்டாக இங்கே இருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இதுதான் சிங்கப்பூரில். ஸோ அதனால் இந்த சிங்கப்பூரியன்ஸில் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. டெய்லி. நம்மளுக்கு வந்து அந்த லெவலில் பொறுமை கிடையாதுங்க. ஸோ நான் வந்து டெய்லிலாம் வாஷ் பண்ண மாட்டேன். இஃப் இன்கேஸ் கிரீஸியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டையை போட்டு போயிடுவேன். ஸோ யா, இந்த எக்ஸ்டென்ஸோ வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணார். ரெண்டுமே சேர்த்து தான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் வெரி குட்டு. சரி, நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாமே, ஏன்னா ஜப்பான்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபீனோ ஹேர் மாஸ்க் வாங்கினேன். பட் ஏன்னா இந்த மாஸ்க் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் வாங்கி இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸ் கண்டினியூஸாக ட்ரை கொடுத்தேன். 4 வீக்ஸ்னால் ஒரு வாரத்துக்கு 2 தடவை நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ 8 டைம்ஸ் வந்து கண்டினியூஸ் ட்ரை கொடுத்தேன். 8 டைம்ஸ் நான் வந்து இதுக்கு சான்ஸ் கொடுத்து இட் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. எதனால் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணதில் இந்த ஹேர் மாஸ்கில் இருக்க இன்க்ரீடியன்ட்லாம் வந்து லைக் ரொம்ப நல்ல ரிச்சான ப்ரீமியமான இன்க்ரீடியன்ட். இந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ராயல் ஜெல்லி EX அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஹேரை பயங்கரமாக மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் இதில் இருக்க PCAங்கிற இன்க்ரீடியன்ட் வந்து நல்லா ஹேருக்கு ஷைன் கொடுக்கும். அண்ட் லிப்பிடியோர் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேமேஜாக இருக்க நம்ம ஹேரை வந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஐ திங்க் இந்த மாஸ்க் வந்து நீ ஹேர் நல்லா இருக்குது அதுக்கு ஓவராக பண்ணுற அப்படின்னு நினச்சிருச்சோ என்னவோ. ஸோ அதனால் என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஹேர் அண்ட் ஃபைன் ஹேர். ஸோ அதை வந்து வெயிட் டவுன் பண்ணுது. ஸோ இது ரொம்ப திக்காக மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுனால இட் மேக்ஸ் மை ஹேர் இன்னும் கொஞ்சம் க்ரீஸியாகவும் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாகவும் ஆக்கிடுது. ஸோ அதனால் இது எனக்கு ஒர்க் ஆகல. இஃப் இன்கேஸ் உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் திக் ஹேராக இருக்குது, லைக் நல்ல எப்படி சொல்கிறது டேமேஜ்டாக இருக்குது அப்படின்னால நீங்கள் இந்த ஃபீனோ கண்டிப்பாக போகலாம். எக்ஸ்ட்ரீம்லி டேமேஜ்டு பீப்புளுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி நார்மலாக இருக்குது நீங்கள் டேமேஜ்னு நினைப்பீங்க, பட் ஆக்சுவலி உங்களோட டேமேஜாக இருக்காது. அதான் உண்மை. நான் அப்படி தான் நினச்சேன். ப்ளீச் பண்ணி கலர் பண்ணாதவங்க இதுக்கு போக தேவையில்லை. எக்ஸாக்டாக சொல்லணும், இஃப் இன்கேஸ் நீங்கள் ப்ளீச் பண்ணிங்கன்னா இதுக்கு போகலாம். அண்ட் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜப்பான்லாம் நீங்கள் போகல, பட் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல மாஸ்க் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லாரியல் எக்ஸ்டென்ஸோ ட்ரை பண்ணுங்கள். மை ஃபேவரட். ஆக்சுவலி இப்போ நான் இதான் யூஸ் பண்ணிருக்கேன். அதை வந்து நீ எனக்கு செட் ஆகல போ, வேறு யாருக்காவது மேபி ரொம்ப டேமேஜாக ஹேர் இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஜப்பான் போகிறீங்க, பட் உங்களுக்கு அந்த ஃபீனோ மாஸ்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஆர் உங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த மாஸ்க் வாங்கலாம். இந்த மாஸ்க் பேர் என்னென்னா சுபாக்கி ப்ரீமியம் ரிப்பேர் ஹேர் மாஸ்க்.
என்னடா பேர் இது அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, அது அவங்க பேர் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் வந்து எப்படின்னா மோர் ஆஃப் நம்மள மாதிரி இருக்க ஹேர் டைப்க்கான ஹேர் மாஸ்க் தான் இது. இதுவும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா என்னோட ஹேர் டைப் என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்துட்டு இது வந்து அப்புறம் தான் தெரிஞ்சு லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஏன்னா நான் என் ஹேர் டேமேஜ்ட்டு நினச்சேன். பட் அந்தளவு டேமேஜ் இல்லைன்னு இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ ஐ திங்க் திஸ் வில் சூட் மீ பெட்டர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமல் ஆயில் இருக்குது, லைக் மாய்ஸ்சரைஸ் பண்ணி நம்ம ஹேரை நரிஷ் பண்ணும். அண்ட் சோய் ப்ரோட்டீன் இருக்குது டு ரிப்பேர். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா ஹேரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இஃப் இன்கேஸ் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் டேமேஜ் ஆகாமல் லைக் நார்மலாக இருக்குது, லைக் நார்மல் கலரிங் பண்ணியிருக்கீங்க, அப்பப்போ வெயிலில் போகிறீங்க, அப்பப்போ தலை குளிக்க மாட்டேறீங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஓரளவு நார்மல் ஹேர் தான் இருக்கும். அந்த மாதிரி ஹேர்க்கு இந்த மாஸ்க், இந்த பர்டிகுலர் மாஸ்க் செட் ஆகும். அண்ட் இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் என்னென்னா, இது வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே யூ கேன் ரின்ஸ். மாஸ்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் இதை வைக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி இந்த எக்ஸ்டென்ஸாகவும் நீங்கள் ஒரு 5 to 10 minutes வைக்கணும் அண்ட் ஃபீனோவையும் வைக்கணும். இது வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் அப்ளை அண்ட் ரின்ஸ் இட் ஆஃப், அவ்வளோதான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லைக் ஃபீனோ மாதிரி வெயிட் டவுன் பண்ணாது நம்ம ஹேர், இப்படி ஃப்ளாட் ஆக்கி அப்படியே தின் ஆக்காது. இது வந்து லைக் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா வால்யூமினஸாகவும் காட்டும் அண்ட் ஷைனியாகவும் இருக்கும் இந்த மாஸ்க். அண்ட் ஜப்பானில் நான் வாங்கின ஸ்கின் கேர் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து ரெண்டு லிப் ப்ராடக்ட் வாங்கினேன் ஆசை, அதையும் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து டிர்டரோட லிப் டிண்ட் அந்த மாதிரி ஒன்று. ஸோ பேசிக்லி டிர்டரில் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குது இல்லையா, லைக் அந்த குஷன் ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது. பட் டிர்டரோட லிப் டிண்ட் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது வந்து சம்மர் பம்கின் அப்படின்னு இந்த ஒரு ஷேடு. லைக் ஆயில் இருக்கும், பட் லிப்பை வந்து ஸ்டெயின் பண்ணும். யூ கேன் வைப் ஆஃப் த ஆயில். ஸோ அந்த டிண்ட் வந்து உங்கள் லிப்பில் இருக்கும். ஸோ இது வந்து சம்மர் பம்கின் அப்படிங்கிற ஒரு ஷேடு இது. வா, ஓ, இது லைட்டாக கிளிட்டரும் இருக்குது. நீங்கள் இதை அப்படியேவும் விட்டுக்கலாம். லைக் ஒரு லைக் கிளிட்டர் இருக்குது, ஒரு ஷேடு அப்படியே உங்கள் லிப்பில் இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு டிண்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா அந்த ஷேடை நீங்கள் வைப் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிண்ட் இருக்கும், அந்த மாதிரி ஒன்று. அண்ட் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வாங்கினதுமே, அதனால் நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஹின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து டூ யூ பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி கே பியூட்டியில் தான் வரும், பட் ஜப்பானில் தான் வாங்கினேன். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், லைக் குட்டியாக பால் மாதிரி ஸ்லீக்காக இப்படி க்யூட்டாக இருந்தது. த திங்ஸ் சில இடத்துல ஆக்சுவலி உண்மையுமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. இப்போது பப்ளிக் பிளேஸில் இருப்போம், நல்லா உட்காந்து சாப்பிட்ருப்போம். ஸோ வாயில் இருக்க லிப்ஸ்டிக்லாம் போயிடுக்கும். அப்போ வந்து லைக் டச்சப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். பட் எல்லாரும் நம்மளை லைக் லிப்ஸ்டிக் டச்சப் பண்ணால் எல்லாரும் பார்ப்பாங்க, தேவையில்லாமல் அட்டென்ஷன் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணாமல் இருப்போம் இல்லையா. மோஸ்ட்டாக நிறைய பேர் இப்படி தான் இருப்பீங்க, ட்ரஸ்ட் மீ. ஸோ நானும் சில இடங்கள்ல அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்காகவே கொண்டு வந்த ப்ராடக்ட் மாதிரி இருந்துச்சு இது. ஆக்சுவலி இந்த ஹின்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு லிப் கிளாஸ் இன் அ பாட் அந்த மாதிரி, லைக் இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஈஸியாக எடுத்து யூ கேன் ரீஅப்ளை, நோபடி வில் சி யூ, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு. லைக் இந்த பாட் வந்து க்யூட்டாக இருக்குது, எடுத்து ரீஅப்ளை பண்ணும்போது இட் வில் பி லைக் நீங்கள் லிப் பாம் தான் அப்ளை பண்ணுறீங்க. லைக் லிப் பாமோட பேக்கேஜிங் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிறனால அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப எம்ப்ராஸ்மெண்ட்லாம் இருக்காது. இஃப் இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஷை பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூ கேன் வேர் த லிப் கிளாஸ். இட் வில் பி வெரி நைஸ். நல்ல ஒரு லிப் பாம் கொண்டு போகல அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணலாம். நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது லிப்பில். இதை நான் டே டு டே என்னோட பேக்கில் இப்போ கேரி பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஹின்ஸ். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா வாங்குங்க. இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் ஜப்பான் போகிறீங்க இல்லை வேறு எங்கேயாவது கொரியாலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது அவைலபிளாக இருக்கும். அப்போ வாங்கி போட்டுக்கோங்க இந்த ஹின்ஸோட இந்த ப்ராடக்ட்டை. ஸோ அவ்வளோதான், ஜப்பானில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நான் டாப் அப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதை வந்து நான் காமிச்சிடுறேன். இது கொஞ்சம் தான் இருக்குது, ஓகேவா, ட்ரஸ்ட் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பியூட்டி ஆஃப் ஜாய்சனோட சன்ஸ்க்ரீன். ஸோ பியூட்டி ஆஃப் ஜாய்சன்லேயே நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு vlogல சொல்லியிருப்பேன். லைக் 2 டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இருக்குது. லைக் சீரம் ஃபார்மில் இருக்குது, நான் இந்த டியூப் ஃபார்மில் வர சன்ஸ்க்ரீன் பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வாட்டர் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ பியூட்டி ஆஃப் ஜாய்சனில் இந்த ரேஞ்சோட பேர் பார்த்தீங்கன்னா அக்வா ஃப்ரெஷ். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ கூட நான் இந்த சன்ஸ்க்ரீன் தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா காலையில் 8 மணிக்கு அப்ளை பண்ணது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3:30 போகுது. ஸோ நான் லைக் ரீஅப்ளை பண்ணல. ஸோ அதனால் இந்த கொஞ்சம் அப்படியே எண்ணெய் வடி இது மூஞ்சியில் எனக்கு தெரியுது. ஸோ இதுதான் அந்த சன்ஸ்க்ரீன் டியூபு முடிச்சது. இந்த மாதிரி நிறைய டியூப் முடிச்சாச்சுங்க. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து லைக் ரொம்ப லைட் வெயிட்டாக தின்னா லைக்
கிட்டத்தட்ட ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காக வாங்கினேன்னா, ஒன்று எனக்கு, இன்னொன்று வந்து நான் ஊருக்கு போகிறேன். ஸோ அதனால் என் தங்கச்சி கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. இப்போ $16 ஆக்சுவலி சீப்புங்க. ஏன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நார்மலி காஸ்ட் அபவுட் $25. இப்போ ஆஃபரில் இருந்தனால $16 வாங்கினேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டரோட ஒரு டோனர். ஸோ இது ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணல, இனிமேல் தான் ட்ரை பண்ணுவோம். ஓகே, மில்க் டோனர் பார்த்தீங்கன்னா அனுவா பிராண்ட்லேயும் ஒன்று இருக்குது, டிட்டர் பிராண்ட்லேயும் இருக்குது. பட் அனுவா பிராண்டோட டோனர் நான் என்ன போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லிட்டில் பிட் ஹெவி, கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த டோனர். ஸோ நம்ம லேயர் அப் பண்ணும்போது அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதால மேபி ஆயிலி ஸ்கின்க்கு வந்து அந்த ஹெவினஸால் ஏதாவது பிம்பிள் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இந்த டிட்டர் பார்த்தேன். இது வந்து ரொம்ப தின்னாக இருந்தது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஆர் இந்த மாதிரி நார்மலான மில்க் டோனர்ஸ் லைக் அதர் பிராண்டில் இருக்க மில்க் டோனர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டிட்டரில் இருக்க மில்க் ஸ்கின் டோனர் லைட், இது பேரே லைட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ பேசிக்லி லைட் வெயிட். இந்த டோனர் மேபி நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். நானும் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறேன். அண்ட் நான் அடுத்து காமிக்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு டாப் அப் தான். ஆல்த்தியாவோட 345 ரிலீஃப் க்ரீம். ஸோ இதுதான் அதோட பேக்கேஜிங். எதனால் டாப் அப் அப்படின்னா, இது எந்த நிலமையில் இருக்குது பாருங்கள். லைக் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ டெய்லி நைட் இதை நான் இப்போ என்னோட நைட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிருக்கேன். லைக் ஓவர் இந்த ஏதாவது ஆக்டிவ் இன்க்ரிடியன்ட் போட்டு மேலே இந்த மாய்ஸ்சரைசர் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப எனக்கு நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெரஸ் இதுவரை என்னோடய ஃபேவரட்டாக இருந்த கிளினிக் வந்து கொஞ்சம் பேக்குக்கு போயிடுச்சு, அதுதான் உண்மை. கிளினிக் வந்து எதனால் பேக்கு போச்சுன்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது. அண்ட் அது போக அது வந்து டே டைம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ டே டைம்னா கிளினிக் யூஸ் பண்ணுவேன், நைட் டைம் வந்து இது யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட லைக் ஃபேஸில் எதுவுமே போடாத மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் இருக்கும். ரொம்ப தின்னாக லைக் லைட் வெயிட்டாக. இஃப் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆக்னி ஸ்கின் உங்களுக்கு இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது, ரொம்ப ஹெவியாக உங்களால் எதுவும் போட்டால் பிடிக்காது, அவர் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆல்த்தியா 345 ரிலீஃப் க்ரீம் போய்க்கலாம். இது வந்து கிளினிக்கை விட கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். அண்ட் இந்த டியூபே ரொம்ப நாள் வந்துச்சு. இந்த டியூப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 50 ml. பட் இந்த 50 ml வந்து எனக்கு எவ்வளோ நாள் வந்துச்சுன்னா, ஜான்வரி பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இப்போமே 5 months-ஆக யூஸ் பண்ணிருக்கேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யா, ஆல்த்தியா ரிலீஃப் க்ரீம் டாப் அப். இதோட டாப் அப் இது வந்து செலிமேக்ஸோட ரெட்டனால் ஷாட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 28 வயசாகுது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் இந்த இங்கே நெத்தியில் வந்து இப்படி பார்க்கும்போது நிறைய லைன்ஸ் வருது. நேச்சுரல் தான் அஃப்கோர்ஸ். பட் சரி, ஓகே, ஏதோ வைரல் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க, லைக் ரிங்கிள்ஸ்லாம் மேஜிக் மாதிரி மாறிடுது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இன்றைக்கி தான் ஆக்சுவலி டெலிவரி ஆச்சு இந்த ப்ராடக்ட்டு. சரி, ஓகே, காமிச்சிடலாம் அப்படிங்கிறனால இந்த வீடியோ பண்ணேன். இது இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த செலிமேக்ஸே வந்து நீடில் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி இது வந்து ரெட்டனால் கிடையாது, ரெட்டனால், NAL, ரெட்டனால். பேசிக்லி எதனால் ரெட்டனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டனால் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் இன்க்ரீடியன்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஏன் ரெட்டனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டனால் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ரெட்டனால். இந்த ரெட்டனால் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ், அப்புறமேல ஓப்பன் போஸ், ஆக்னி இதெல்லாம் ட்ரீட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டனால் போடும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் இந்த ஸ்கின் இரிட்டேஷன் வர பாசிபிலிட்டிலாம் இருக்குது. சில பேருக்கு செட்டாகவும் ஆகாது, அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரெட்டனாலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்குன்னு வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டால் கிடையவே கிடையாது. யூஸ்வலாகவே இந்த AHA, BHA, ரெட்டனால் அந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் ரெட்டனால் வாட் எவர் மேபி அதெல்லாம்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது செட் ஆகாது. ஸோ அதனால் ஸ்லோவாக பேட்ச் டெஸ்ட்லாம் பண்ணி ஒன்ஸ் அ வீக் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே ஸ்லோவாக உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இன்சைட் பேக்கேஜிங் லுக்ஸ் லைக். மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டனாலோட சேர்த்து பேந்தனால் அண்ட் செரமைட்ஸ் இதில் இருக்குது. இப்போ நான் காமிச்ச சில கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டைரக்ட்லி ஃப்ளூ ஃப்ரம் கொரியா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செலிமேக்ஸ்காரங்க வந்து எனக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சும்மா சரி டெஸ்ட்டாக நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த ட்விட்டரில் வந்து ஒரு 4 ஷேடு இதில் பார்த்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு என்னோட ஷேடு எதுன்னு ட்விட்டரில் ஆல்ரெடி தெரியும், 31 yan. பட் இந்த 4 ஷேடில் 6 ஷேடு இருக்குது. இந்த 6 ஷேடுமே என்னோட ஷேடு கிடையாது, எல்லாமே 20 இந்த ஊருக்காரங்களுக்கான ஷேடாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து செலிமேக்ஸ்லேயே வந்துட்டு சீக்கா BHA பிளெமிஷ் டோனர். ஸோ BHA இருக்க டோனிங் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதில் வந்து ஒரு 10 பேட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் BHA சோப் பண்ண டோனர் பேட்ஸ், ஜஸ்ட் வைப் பண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ண வச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி டோனிங் பேட்ஸ் இது ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணோம். அண்ட் இதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன தெரியுமா, போ ப்ளஸ் டார்க் ஸ்பாட் பிரைட்னிங் பேட்ஸ். டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் போஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டோனிங் பேட் இது. ஸோ 2 டோனிங் பேட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹியூஜ் ஹவுலை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.